சந்தியா சானிக் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீஸே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். சீனு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து மாயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன சார் ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தெரியுதே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, நான் உன்கிட்ட காதல் சொல்றதில்ல. இனிமேட்டு யாராவது இந்த வீட்ல வந்து தடுப்பாங்கங்கிற அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் பாட்டுக்கு உன்கிட்ட வந்து நிம்மதியா சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஐ லவ் யூ மாயாங்கிற மாரி மாயாக்கு அதில விழுகணும்னு பேசுறாங்க. ஏன்டா யாரு கேட்டாலும் பிரச்சனை இல்லன்னு இப்படி சாஃப்ட்டா சொல்லிட்டு இருக்க? சத்தமா சொல்லு பார்ப்போம்னோனே, ஐ லவ் யூ மாயாங்கிற மாரி சொல்றாங்க. ஐ லவ் யூ மாயா குட்டிங்கிற மாரி செமையா வந்து கத்துறாங்க. "ஏய் ரெக்ரா வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் இல்ல மாமா, அப்படியெல்லாம் இல்ல மாமாங்கிற" மாரி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல சீனு பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. "டேய் பாத்தியா? பயந்தியா? பயந்தியாங்கிற" மாரி சொன்னோனே, இந்த மாரி வார்த்தை வந்து கேட்டோனே, நம்ப ரெகுராமும், ஜானகி அம்மாவும் வந்து சீனு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. "பாத்தியா இந்த பையனுக்கு வந்து நல்லாவே வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "ஏய் உண்மையிலேயே வந்து மாமாவும், அத்தையும் வந்திருக்காங்கடா. சும்மா வந்து ஏமாத்தாத. அப்படியெல்லாம் அவங்களுக்கு வரவே மாட்டாங்க. இந்த கல்யாணம் வந்து ஏற்பாடுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல உன்கிட்டயும் என்கிட்டயும்லாம் பேசுவாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் பின்னாடி திரும்பி பாருடா" அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்ப கத்தி தான் சொல்லப் போறேன். ஐ லவ் யூ மாயாங்கிற மாரி சொன்னோனே, பின்னாடி திரும்புறாங்க. அந்த இடத்துல நம்ம சீனு பார்த்தா பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்ன மாமா நீங்க இந்த பக்கம்? என்ன சத்தம் பலமா இருக்கே?" "அதெல்லாம் இல்ல மாமா. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்." "பேசிட்டு இருந்தியா? நீ கத்துன கத்து கீழ வரைக்கும் கேட்டுச்சு. அதனால தான் நானே வந்தேன். பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமான்னு" சொல்லி குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த இடத்துல நம்ப சீனு, "உன் பையன் ரொம்பவே வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து போயிட்டுருக்கான். பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி ஜானகி கிட்ட வந்து கிண்டல் அடிச்சு பேசுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம், "என்ன மாயா சந்தோஷமா இருக்கியா? உன் ஃபேஸ்ல இவ்ளோ பெரிய ஹேப்பினஸ பார்க்கணும்னு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அது அப்படியே வந்து நடக்குதுல்ல" அப்படின்னு சொல்லி ஜானகிலேருந்து எல்லாரும் வந்து கேட்கிறப்ப, "இல்ல, நான் சந்தோஷமா இல்ல." "ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து பட்டமாயிட்டுறாங்க. "எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நான் வந்து சந்தோஷமா இல்ல. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிற" மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ இதே மாரி சிரிச்ச முகமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை, விருப்பங்கிற" மாரி சொன்னோனே, கடுப்பாயிடுறாங்க நம்ம மாயா. "அதான் எனக்கே தெரியுமே" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. "ஏன்னா, எங்க பெரியப்பாவும், பெரியம்மாவும் இருக்காங்க. அவங்க எனக்கு சின்னதா வந்து கஷ்டம் கூட குடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. "இவ நம்மள ரொம்பவே ஏமாத்திக்கிட்டு இருக்கால்ல" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, "எனக்கு தான் தெரியுமே, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பத்திரமா வந்து பார்த்துக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உற்சாகமா வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் சீனு வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசுறாங்க. அவங்க வந்து பால வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. பத்மா அப்பன்னு பார்த்து, "என்னம்மா நீங்க மாறி மாறி பேசியிருக்கீங்க. அதுவும் கிஷோர் கிட்ட இப்படியெல்லாம் பேசலாமா? என்னைக்கோ நடந்த விஷயம். நீங்க வந்து உங்ககிட்ட கோவமா, திமிரா பேசின மாரி தான் காட்டுனீங்க. ஆனா நான் ஃபுல்லா ஆதாரத்தையும் வந்து பார்த்துட்டேன்ம்மா. ஏம்மா இப்படியெல்லாம் பொய் சொல்றீங்க? உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கம்மா. மாயா வந்து உங்க மனச மாத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பா. நீங்க வந்து தேவையில்லாம வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணாதீங்கம்மா. எனக்கே கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கு. உங்க பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா?" "இல்ல சீனு. மாயா உனக்கு செட் ஆவாளா இல்லையான்னு தெரியல. அதுக்காக தான் நான் அப்படிலாம் யோசிச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. உனக்கு செட் ஆவான்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாரி தான் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ப பத்மா நல்லவங்க மாரி வெளி வேஷம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. "அப்படியாம்மா! ரொம்பவே சந்தோஷம். இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு சம்மதமாங்கிற" மாரி கேட்டோனே, "எனக்கு சம்மதம்ப்பா. ரொம்பவே சந்தோஷமும் கூட" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வெளியில வராங்க. மணி வந்து கேட்குறாங்க, "என்னடா உங்க அம்மா கிட்ட பேசின? இந்த கல்யாணம் நடக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்னு தான் சொன்னாங்க." நிச்சயம் அந்த மணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. "டேய் உங்க அம்மாலாம் ஹேப்பியாலாம் சொல்ல மாட்டாடா. திருப்பியும் சதித்திட்டம் எதுவும் போடுவா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல ஏதாவது ஒரு குடைச்சல் பண்ணிட்டு தான் இருப்பாங்கிற" மாரி சொன்னோனே, மாயா வந்து சந்தோஷமா சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கதிர் மாட்டுக்கு எதார்த்தமா வந்து மாடிக்கு வந்து போறப்ப, அந்த இடத்துல வந்து கார்த்தி மாட்டு தனியா நிக்கிறப்ப ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க. "எதுக்குடா என்ன ஃபோட்டோ எடுத்த?" அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. "சார், நீங்க எங்க வீட்டு மாப்பிள. உங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் எங்களுக்கு வேணும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தா தான் பேனர்லலாம் பெருசு பெருசா வந்து வைக்க முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஃபோட்டோவ டெலீட் பண்றா" அப்படின்னு கார்த்தி வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து மாட்டியிருக்காங்க போல இருக்கு கார்த்தி. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் ஃபோட்டோவ வந்து டெலீட் பண்ண சொல்றாங்க. அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் தனம் வந்துடுறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, "அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்." "என்னடா ஆச்சு?" "நான் எதுவுமே பண்ணல தனா. உன்கிட்ட பேசுன மாரிலாம் பேசல. நான் சும்மா கேஷுவலா வந்து இருந்தேன். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்குறது அவர் தான்." "அப்படி என்னதான் தப்பு பண்ணான்? சொல்ல வேண்டியது தானே?" "என்ன வந்து ஃபோட்டோ எடுத்தான்." "என்னது ஃபோட்டோ தானே?
அதுக்கா இந்த அட்டகாசம்? இதெல்லாம் தேவையா சார்? அமைதியாக இருக்க வேண்டியதானன்னு கார்த்திக் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தனம் வந்து கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் முன்ன பின்ன தெரியாதவங்களாம் இல்லை. தனாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? பேனரில் வந்து போடணுங்கிறனால தானே எடுத்தேன். இப்போ நீ டெலீட் பண்ணலையா? இல்லை செல்ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கவா அப்படின்னு கேட்டோன்னே, சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டெலீட் பண்ணிடுறாங்க. குடுகுடுன்னு போகிறாங்க. டேய் என்கிட்ட விளாட்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் விளாட்ற மாதிரி அவர்கிட்டலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காதரா. நாங்கள் அமைதியாக இருப்போம், அவரெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டார். ஓ அமைதியாக இருக்க மாட்டாரா? அப்போனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிச்சிட்டா போச்சுன்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கார்த்தியோட ஃபோட்டோவை போட்டுட்டு, டேய் இவனை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து ஷேர் பண்ணியே வந்து காட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து கற்றுட்டு வந்து பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. கீழே வராங்க நம்ம பசுபதியும் அவங்க தங்கச்சி புவனேஸ்வரியும் வந்து தந்திரமான முறையில் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண ஏற்பாடெலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கார்த்திக்கும் நம்ம தனத்துக்கும் தான் நடக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தான் ஆரம்பத்தில் வந்து நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாண தேதி வந்து குறிக்கவே இல்லை. இப்போ மாதம் வந்து கல்யாண தேதியெல்லாம் குறிக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கை வந்து யாருக்கு முதல்ல வந்து வாசிக்கணும் நீங்களே சொல்லுங்கன்னொன்னே, நம்ம மாயாக்கும் ஒரு பக்கம் சீனுக்கும் தான் வந்து கல்யாண ஏற்பாடை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இதில் என்ன லாஜிக் இருக்குது? கார்த்தி தானே முன்னாடி வந்து உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே ஆனாப்புல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் செய்கிறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். மாயா வந்து மூத்தவ அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, மாயா மூத்தவங்கிறனால பண்ண முடியுமா? நாங்கள் தானே வந்து முன்னாடியே வந்துட்டோம் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் செய்கிறதுக்கு. இப்போ இப்படி சொன்னால் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மாயா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஆல்ரெடி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வாட்டி போயிட்டாங்க. 2 வாட்டி நம்ம குடும்பத்துக்காக வந்து வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் கல்யாணத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு குடைச்சல் மேலே குடைச்சல்னு இன்னமும் வந்துட்டு தான் இருக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். அதனால் வர முகூர்த்தத்தில் அவங்க கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதுதான் என்னோட முடிவு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து திங்க் பண்ணுறப்ப, நீயே சொல்லிட்ட அதுக்கப்புறம் என்னப்பா நீ வச்சது தான் சட்டமே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல மாயாக்கும் சீனுக்குமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முகூர்த்த டேட்டை வந்து குறிக்க வராங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துலேருந்து இருக்காங்க நம்ம பாத்துமா. இதெல்லாம் கேட்டோன்னே, அச்சச்சோ அண்ணன் வந்து இப்படி முடிவு பண்ணிட்டாரா? அப்போனா கூடிய சீக்கிரம் வந்து மருமகளாக ஆக போகிறது என் வீட்டுக்கு இவ தானா? என்னால் இதை நம்பவே முடியலையே, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் பாலில் வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கத்துறாங்க. உடனே வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பத்மா, இதை பார்த்தா எனக்கு ஏதோ வந்து தடங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்துக்கங்க, இந்த கல்யாணம் ரொம்ப அவசியம் தானா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ ரகுராம் வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க.